2025 ஐபிஎல் வந்து அவ்வளோ சீக்கிரமா மற்ற ரசிகர்கள் வந்து மறந்துடலாம். பட் ஆனால் சிஎஸ்கே ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு சீசன் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2025 ஐபிஎல். என்ன காரணம் சொல்லி கேட்டிங்கன்னா 18 வருஷத்தில் சிஎஸ்கேவோட 18 வருஷ வரலாற்றில் முதல் முறையாக 10th பிளேஸ் பிடிச்சது 2025 ஐபிஎல் தான். அதுலேயும் வந்து முக்கியமாக ரசிகர்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க. யாருன்னு சொல்லி கேட்குறீங்களா? அதாங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய டெவான் கான்வேயாக இருக்கட்டும், ராகுல் திரிபாதியாக இருக்கட்டும், தீபக் கூடாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜய் சங்கர், இவங்களாம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து டீமில் போட்டு, அதாவது வந்து ஒரு கல்லி கிரிக்கெட் ஆடுறவங்க கூட நல்லா ஆடுவான் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சீசனாக கிட்டத்தட்ட 10th பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு போகிற அளவுக்கு ஒரு கேவலமான சீசனாக ஆனது வந்து 2025. அதில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பேட்டிங்கில் தான் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. பவுலிங்காச்சும் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து ஒரு மிடில் சீசன்லேயே வந்து எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணி ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்களை வந்து சிஎஸ்கே வந்து முதல் முறையாக கொண்டு வந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக சிஎஸ்கே கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது. 2018 நமக்கு எல்லாருக்குமே தெரியும், டேடிஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து நம்ம எல்லாருமே அழைப்போம். கரெக்டுங்களா? அது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் விலை போகாம இருக்கக்கூடிய ஒரு ஏஜ்டு பிளேயர், அதாவது வந்து மற்ற அடியால வந்து வாங்க முடியாத, வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஏஜான எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரை கூட்டிகிட்டு வந்து, அவங்களால ஒதுக்கப்பட்ட பிளேயரை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து நான் ஃப்ரீடம் தரோம், நல்லா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து கப்படிச்சு பண்ணியிருக்காங்க. கப் அடிச்சிருக்காங்க. 2018 கப் அடிச்சிருக்காங்க, 2021 பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 2023 இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து ப்ரூவும் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. அதெல்லாம் நம்ம வந்து மாற்று கருத்து இல்லை. பட் ஆனால் இன்னைக்கு கால ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி யங்ஸ்டர் தான் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சிஎஸ்கே அவங்களோட வழக்கமான பாணியிலிருந்து முதல் முறையாக டேடிஸ் ஆர்மியிலேருந்து கிட்ஸ் ஆர்மியாக மாறி இருக்கு. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு மேலே போன சீசனோட மெயின் ஃபால்ட், ரொம்ப ரொம்ப நம்ம வந்து சொதப்பன ஒரு இடம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே சொதப்பன இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங். எப்பயுமே சிஎஸ்கேவோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓப்பனிங்காக தான் இருக்கும். நான் என்னோட அனுபவத்தை படி நான் 2008 ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஐபிஎல் இல்லை, 2008 தான் இருக்கேன். ஸோ 2008 ஐபிஎல் பார்க்குறேன். நான் நிறைய ஓஜி ஓப்பனர்ஸ் நான் பார்த்துருக்கேன். இனிஷியல் ஸ்டேஜில் ஹைடன் பார்த்திவ் பட்டேல் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மைக்கேல் ஹஸ்ஸி ஹைடனில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மைக்கேல் ஹஸ்ஸி முரளி விஜயில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பிரண்டன் மெக்குலம், அதுக்கப்புறம் டுவைன் ஸ்மித், இந்த மாதிரி ஆரம்பிச்சு, ஸோ அதுக்கப்புறமா கடைசியாக வந்த வாட்சன் டூப்ளசிஸ், இப்படி நம்மளோட ஓப்பனர்ஸ் எல்லாருமே ஒரு இந்தியன் பிளேயரும் ஒரு ஃபாரின் பிளேயரும் இருப்பாங்க. அது முக்கியமாக வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி வந்து ஹஸ்ஸியில் ஆரம்பிச்சு, ஹைடனில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து மெக்குலமோ ஸ்மித்தோ என்ன ஆஸ்திரேலியன் பிளேயர்லாம் இருக்குமா. பட் ஆனால் வந்து அது வந்து நம்மளோட பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படி சிஎஸ்கேவோட மெயின் ஸ்ட்ரென்த்தாக பார்க்கக்கூடியது ஓப்பனிங்க. ஸோ அதையே போன சீசன் வந்து ருத்ராஜ் வந்து ரூல்ட் அவுட் ஆகிறாரு, ஒரு இன்ஜுரி ஆகி. ஸோ அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்படுது. ஒரு போட்டியில் கூட ஒழுங்காக ஆடலை. அது முக்கியமாக ரச்சின் ரவீந்திரான்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர். நான்லாம் வந்து அவர் வந்து ஏலத்தில் எடுக்கும்போது வா ஒரு யங் பிளேயர் எடுத்துட்டாங்க, ஒரு பவர் ஹிட்டர் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபயர் விட்டேன் ரச்சின் ரவீந்திராவுக்கு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து பல பேரோட தூக்கத்தை கெடுத்தாரு அப்படிங்கிறதா யதார்த்தமான ஒரு உண்மை. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சீசன் முடிகிற தருவாயில் எப்பயுமே சிஎஸ்கே கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்கும். 2021 ஐபிஎல் நம்ம வந்து சாம்பியன் ஆனோம், 2023 ஐபிஎல் நம்ம சாம்பியன் ஆனோம். ஆனால் அதுக்கு முந்தின ஐபிஎல்ல நம்ம வந்து பிளே ஆஃப் கூட போயிருக்க மாட்டோம், ரொம்ப அடி வாங்கியிருப்போம். அப்போது ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கும். கடைசியில் அப்போ தான் வந்து ருத்ராஜ்லாம் உள்ள என்ட்ரியாக வருது. 2021 ஐபிஎல்ல நம்ம வந்து கப்படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி 2020 ஐபிஎல்ல தான் ருத்ராஜ் வந்து ஒரு புது பிளேயராக உள்ள வராரு. நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரி நம்ம ஒரு மிகப்பெரிய அடியில தான் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு அடுத்த டைம் வந்து டீமை வந்து மெருகேற்றி சூப்பராக எடுத்துகிட்டு வருவாங்க சிஎஸ்கே. அந்த மாதிரி தான் இந்த டைமு. போன சீசனோட முடிவிலேயே ஆயுஷ் மாத்ரே செம்ம ஒரு 4-5 மேட்ச் தான் ஆடினாரு. எல்லா மேட்ச்லையுமே 30+, ஒரு மேட்ச்லாம் 98 அடித்தார். ஸோ அதுக்கப்புறமா நம்ம சவுத் ஆப்பிரிக்காவில் எல்லாரும் நிராகரிக்கப்பட்ட ஆக்ஷனில் சோல்டு கூட ஆகாத, விலை போகாத ஒரு யங்ஸ்டர் டிவால்ட் பிரவிஸ், அதாவது வந்து மாடர்ன் காலத்து ஏபி டிவிலியர்ஸ் சொல்லப்படுகின்ற அவரை எடுத்தாங்க. அவர் அதுக்கு முந்தின சீசனில் வந்து மும்பையில் ஆடினாலும் ஆக்ஷனில் அவர் வந்து விலை போகலை. ஸோ அவரை எடுத்து அவரும் ப்ரூவ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறமா உர்வில் பட்டேல், இந்த மாதிரி இந்த போன சீசன் முடிகிறப்பயே ஒரு சில யங்ஸ்டர்ஸை எடுத்து இவங்க தாண்டா அடுத்த சீசன் வந்து புழங்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து சிஎஸ்கே நிரூபிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி
இந்த இந்த ஏலம் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஏலத்துக்கு நடுவில் ஒரு ட்ரேடிங் ஒன்று போச்சு. அதுதான் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. ஜடேஜா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்ம டீமோட ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபேஸ்னா டோனி தான், நமக்கு எல்லாருக்கும் வந்துட்டு டோனி, ரெய்னா. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஃபேஸ் தளபதியை அழைக்கப்படுகிற ஜடேஜாவை கொடுத்துட்டு அங்கிருந்து சாம்சனை வாங்கினாங்க. ஸோ நிறைய விமர்சனங்கள், ஜடேஜாவை விட சாம்சன் அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வச்ச ஒரு ஆள் நான் தான். ஆனால் அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்னு ஒன்று வந்துச்சு. அந்த வேர்ல்டு கப்பில் நம்ம இந்தியா வெற்றி பெறறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது நம்மளோட சேட்டா. மாற்று கருத்தே இல்லை. நாக் அவுட் மேட்ச்சில் அடித்தார், செமிஃபைனல் அடித்தான், கடைசியில் வந்து ஃபைனலில் அடித்தான். 3 மேட்ச்சில் அடித்து கோப்பை வெல்லுவதற்கு 90% காரணமாக இருந்தது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சஞ்சு சாம்சன் தான். ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷனல் மேட்ச்சில் இந்தியாவில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வீரராக இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் நிறைய பேர் வந்து சொல்லி நிறைய கலாச்சிட்டு இருப்பாங்க. அவருக்கு வந்து நீதி வேண்டும் நீதி வேண்டும் சொல்லிட்டு கடைசியில் அவர் வந்து ஒரு அணியில் இடம் பிடிச்சு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி காமிச்ச நம்மளோட சஞ்சு சாம்சனை எடுத்தது தான் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறமா ஏலத்தில் வந்து சிஎஸ்கே என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது சிஎஸ்கேவோட மெயின் பிரச்சனையாக பார்க்கப்பட்டது பேட்டிங், டாப் ஆர்டர். இதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பிளேயரை எடுத்தாங்க. முக்கியமாக வந்து 2 யங்ஸ்டர்ஸ், அதுவும் அன்கேப்டு பிளேயர், பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளேயரை வந்து சிஎஸ்கே தட்டி தூக்குச்சு. 14 கோடி தட்டி தூக்கி 2 பேருக்கு வாய்ப்பு தர முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். 2 பேர்லாம் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இடம் போட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆல்ரெடி ஒரு செட்டான ஒரு பிளேயிங் லெவல் ஆல்ரெடி இருக்கு. பேட்டிங்கில் மட்டும் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு கடைசியில் வந்து இப்போ ருத்துராஜ் போன சீசன் வந்து ரூல்ட் அவுட்டு, இப்போ இந்த சீசன் வந்துட்டார். இப்போ யார் இப்போ ஓப்பனிங்? ஏன்னா ஓப்பனிங் தான் ஒரு மெயின் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருமே போன சீசன் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆயுஷ் மாத்திரை மிக சிறப்பாக விளையாடி இருந்தார். அவர் கூட யாரும் சரியாக வந்து கம்பெனி கொடுக்கல. அப்படி இருக்கும்போது ஆயுஷ் மாத்திரையோ சஞ்சு சாம்சனும் தான் ஓப்பனிங் இறங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துகிட்டு இருக்கும்பொழுது அப்போ தான் வந்து இன்னைக்கு நம்ம ருத்துராஜ் வந்து இந்த கேப்டன்ஸ் எல்லாரும் கொடுத்து ஃபோட்டோ ஷூட் நடந்துச்சு. அதில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, யார் ஓப்பனிங் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானும் சாம்சன் தான் இறங்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து உடச்சிட்டாப்புல. த ஓஜி ஓப்பனர்ஸ் இஸ் பேக்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது காரணம் அதுதான். அந்த ஓஜி ஓப்பனர் நான் சொல்கிறேன் என்னன்னு காரணம், இது வரைக்கும் ருத்ராஜ் ஆடின ஓப்பனிங் இறங்கி இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது எல்லா சீசன்லையுமே. ஹோப்ஃபுல்லி அதே ஸ்ட்ரீக் வந்து இந்த சீசனும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். முதல் சீசனில் ஒரு 4 மேட்ச் தாங்க வாய்ப்பு, ஒரு 5 மேட்ச் இருக்குங்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டதுங்க. அந்த 5 மேட்ச்சில் 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் சரியாக விளையாடல. 1 ரன் 2 ரன், ரெண்டாவது மேட்ச்சில் 6 ரன்னு, அடுத்த 3 மேட்ச்சில் தொடர்ந்து 50 அடிக்கிறாப்ல. அடுத்த சீசன் ஆரஞ்சு கேப்பு, அதுக்கு அடுத்த சீசனில் அதிகப்படியான ரன்கள் 400 ரன்களுக்கு மேலே, அதுக்கு அடுத்த சீசனில் ஆரஞ்சு கேப் கிட்ட. இப்படி சிஎஸ்கே கப்பு வாங்கின எல்லா சீசன்லையுமே ருத்ராஜ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தரமாக இருந்திருக்கு. அது ஓப்பனிங் இறங்கி போன சீசனில் அவரோட மெயின் ஃபால்ட்டாக பார்க்கப்பட்டது 1 டவுன் இறங்கி ட்ரை பண்ணார். அந்த 1 டவுன் இறங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் டீமில் வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ருத்ராஜ் கைக்கோட வந்து 1 டவுன் இறங்கி ட்ரை பண்ணார். பட் ஆனால் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. பட் ஆனால் திரும்ப எப்படி சொல்கிறதுனா வச்சுக்கலாங்க, ஒரு சைடு மாசு, இன்னொரு சைடு கிளாஸ். மாசுனா சஞ்சு சாம்சன் நின்று நிதானமாக ஆடக்கூடிய ஆள் கிடையாது. அடி விசிறி அடிச்சு 100 இல்லைன்னா டக் அவுட் போடான்னு சொல்லிட்டு போறக்கூடிய ஒரு ஆள். இந்த சைடு மாசு, இந்த சைடு நிதானமாக நின்று விளையாடக்கூடிய ருத்ராஜ் கைக்கோடு. சரியான ஒரு காம்பினேஷன்ல பர்ஃபெக்டான ஒரு ஓப்பனரா எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல் சீசனோட 2026 ரொம்ப ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஓப்பனர் யார் சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு 2 பேர் தான். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிறைய பேர் இருக்கலாம், ஃபில் சால்ட், கோலி இருக்காங்க அந்த சைடு வந்து சூரியவம்சி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்காங்க. இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓப்பனர்ஸ் இருந்தாலுமே இவங்க வந்து சக்சஸான 2 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முக்கியமாக வந்து இந்த இது வேர்ல்டு கப்பை ஜெயிச்சுட்டு அப்படியே நேராக வரும்போது ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பிளேயிங் லெவனை வந்து பார்க்க போகிறோம். அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். சரி, இவ்வளோ பேசுறியப்பா, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்களா, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே போன சீசனில் விட்டது என்ன? பேட்டிங், டாப் ஆர்டரு, லோயர் ஆர்டரு, மிடில் ஆர்டர் சொல்லிட்டு இதில் மிகப்பெரிய கவனம் செலுத்தி பேட்டிங்கை கடப்பார பேட்டிங் லைனப்பா கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாரு ஃப்ளெமிங் அவர்கள், பேட்டிங்லே கான்சன்ட்ரேட் பண்ணி பவுலிங்கை விட்டாப்ல. நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயத்த நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சாலிடான ஒரு இந்தியன் பேசர் கண்டிப்பாக வேணும், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படிங்கிறது. எல்லா டீம்லையுமே பவுலர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதில் ஒரு பவுலர், டெத் பவுலர் கண்டிப்பாக வேணும். எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆர்சிபியில் வந்து ஹேசல்வுட் இருக்காரு,
மும்பையில் வந்து நம்ம இவர் பும்ரா இருக்காரு. ஸோ இங்கே வந்து டெல்லியில் வந்து இந்த மாதிரி ஒரு டெத் பவுலர் கண்டிப்பாக வேணும். நல்ல எக்கனாமிக் வச்சிருக்கிற ஒரு நல்ல டெத் பவுலர் கண்டிப்பாக வேணும். அந்த விஷயத்தில் சிஎஸ்கே கோட்டை வெட்டுச்சுன்னு சொல்லுவேன். சரி, ஓகே, அதுலேயும் ஒரு ஆறுதலா நேதன் எல்லிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கரண்ட்ல ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் வந்து நம்ம எடுத்திருந்தாங்க. நல்ல நம்பிக்கை இருந்துச்சு. அவர் இருந்த வரைக்குமே ஓகே, ஒரு டெத் பவுலர் இருக்காருப்பா. இன்னொரு நம்ம இந்தியன் பேசுறாரு கூட அன்ஷுல் கம்போஜ் நல்ல ஒரு எக்கனாமி வச்சிருக்காரு. ஸோ இவர் 2 பேரையும் போட்டு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்பதான் ஒரு ட்விஸ்ட். நேதன் எல்லிஸ் ரூல்ட் அவுட் ஆகிறார் இன்ஜுரி ஆகி. சரி, ஓகே, நம்ம அந்த பிளேயிங் லெவலில் பார்த்துட்டு கடைசியில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்குங்க ஃபர்ஸ்ட் 7 இடத்துக்கு சாலிடான பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் நம்ம ஆல்ரெடி அறிவிச்ச மாதிரி சஞ்சு சாம்சன் மற்றும் ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஓப்பனிங் இறங்க போறாங்க. இதுக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை, இது கண்டிப்பா இறங்க போறாங்க. தேர்டா ஆயுஷ் மாத்ரே அபியூஸ் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஒருவேளை ஆயுஷ் மாத்ரே எனக்கு எடுக்கிறது வாய்ப்புகளே இல்லை. இப்பதான் வந்து அண்டர்-19 வேர்ல்டு கப்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு கப் அடிச்சுட்டு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்திருக்காரு. எனக்கு வந்து 90% வந்து ஆயுஷ் மாத்ரே தான் ஒன் டவுன் இறங்கணும். ஒருவேளை ஆயுஷ் மாத்ரே இல்லை அப்படின்னா நமக்கு 2வது ஆப்ஷனும் இருக்கு. அந்த 2வது ஆப்ஷனும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அப்படிங்கிற என்ன சொல்ல போனா நம்ம கிட்ட இருக்கிற பேட்டிங் எடுத்து பார்த்துக்கிட்டா பக்கத்து டீமுக்கு வந்து 2-3 பிளேயர்ஸை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு நம்மள்கிட்ட ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஒருவேளை ஆயுஷ் மாத்ரே தேர்டில் வந்து வைக்க முடியல, ஒன் டவுன் வைக்க முடியல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டா உர்வில் பட்டேல் இருக்காரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. 4th ஒன் நம்ம வந்து பிரேவிஸ் போயிடலாம். செம்ம ஃபார்ம்ல இருக்கான் மனுஷன். இன்னொரு 7-8 வருஷத்துக்கு சிஎஸ்கே தான் அவரோட கதி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. டிவால்ட் பிரேவிஸ் 4th பிளேஸ்லயும் 5th பிளேஸ்ல நம்மளோட பவர் ஹிட்டர் ஆறு சாமி சிவம் டூபே சாலிடான பேட்ஸ்மேன். அவரெல்லாம் வந்து நீங்க மாற்றவே முடியாதுங்க. அந்த ஒரு தரமான ஒரு பேட்ஸ்மேன் 5வது இடத்துல. 6வது இடத்துல அபியூஸ் நம்மளோட தலை வந்து அது 5வது இடத்துல 6வது இடத்துல வராப்ல. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 6 பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. இப்போ பிளேயிங் லெவல்ல இன்னும் மீதி வந்து ஒரு 5 பவுலர் கண்டிப்பா வேணும். நமக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு, ஒரு இம்பாக்ட் விதிமுறை இருக்கிறதுனால 12th ஒரு ஆள் வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது என்னோட ஆப்ஷனா நான் சொல்றேன், இந்த 6 பேர் ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட், ஆயுஷ் மாத்ரே ஆர் உர்வில் பட்டேல், டிவால்ட் பிரேவிஸ், அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன், சிவம் டூபே, அதுக்கப்புறம் டோனி. இது 6 பிளேயர். இப்போ 7வது ஒரு ஆப்ஷன் வைக்கணும். இந்த 7வது ஆப்ஷன் வந்து கண்டிப்பா ஒரு பவுலிங் வித் பேட்ஸ்மேனா இருக்கணும். நம்ம ஜடேஜா மாதிரி இருக்கணும். கண்டிப்பா அப்படி இருந்தாதான் நமக்கு வந்து ஒரு 6th பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒன்று வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த 6th பவுலிங் ஆப்ஷனா இருக்கக்கூடியது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்று பிரசாந்த் வீர் வந்து நல்லா நம்ம வந்து யங்ஸ்டரா எடுத்தாங்க, அன்கேப்டு பிளேயரா எடுத்தாங்க. நல்லா பேட்டிங் பண்ணக்கூடிய ஆள், அட் த சேம் டைம் பவுலிங்கும் போடுவாரு, ஆல்ரவுண்டர். அப்படிங்கிறதுனால பிரசாந்த் வீருக்கு போகலாம். உனக்கு ஃபாஸ்ட் பவுலிங் தான் வேணும். ஏன்னா ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் டோனி முழுசா நம்பர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்பின் அட்டாக். இப்போ ருத்ராஜ் முழுசா நம்புறது பேஸ் ஃபுல்லா வந்து ஃபாஸ்ட் பவுலிங் தான் நம்புறாரு. அதுக்கேற்ற மாதிரி சென்னை பிச்சு வந்து இப்போ வந்து ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கா மாறிடுச்சு. அங்க வந்து ஃபாஸ்ட் பவுலிங் தான் செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அதனால நீங்க என்னதான் அகில் ஹுசைனை வச்சுட்டு ராகுல் ஷாவை வச்சிருந்தாலும் அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனா வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராமகிருஷ்ணா கோஷ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு. அவர் ஒரு மும்பை, அதாவது மகாராஷ்டிரா அணியை சேர்ந்தவர். ஸோ அவர் ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால அவரையும் வைக்கலாம். ஸோ நீங்க பிரசாந்த் வீர் அல்லது ராமகிருஷ்ணா கோஷ் முடிஞ்சிருச்சுங்களா? இப்போ டாப் 8 முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து மீதி 5. நான் ஏன் 5 சொல்றேன்னா இம்பாக்ட் பிளேயரை சேர்த்து சொல்றேன். நமக்கு 5 பவுலர் கண்டிப்பா வேணுங்க. இது வந்து டிபெண்டான வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறீங்களா, பவுலிங் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அந்த 5 பிளேயர்ல 3 பேர் வந்து நமக்கு சாலிடா இருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நூர் அகமது மாற்றவே முடியாது. 14 மேட்ச் விளையாடுவாப்ல மனுஷன். தரமான எக்கனாமிக் வச்சிருக்காரு. சூப்பரான ஸ்பின் அட்டாக் ஒன்னாச்சா. 2வது அன்ஷுல் கம்போஜ் ஒரு ஆளு தான் நமக்கு இருக்கிற பேஸ்லயே ஒரு எக்கனாமிக் பவுலர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ். 3rd ஒன் நீங்க என்ன பண்ணாலும் சரி, இவர் வந்து ஒரு ரன் மிஷினா இருந்தாலும் சரி, இந்த ஆளும் வேணும். பவர் பிளேல இவரை தவிர அவர் யாராலையும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு போட முடியாது. கலீல் அகமது. இப்போ 3 பவுலிங் வந்து நமக்கு வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவைப்படுறது இன்னும் 2 பவுலிங் அட்டாக். இங்கே தான் வந்து நம்ம வந்து சொதப்ப போறோம். இப்போ இந்த 2 பவுலிங் அட்டாக்ல தான் ஆல்ரெடி நேதன் எல்லிஸ் ஒருத்தர் இருந்தார் ஆப்ஷன்ல. ஓகேங்களா? இப்போ நேதன் எல்லிஸ் ரூல்ட் அவுட். ஸோ இப்போ அந்த பிளேஸ் யாரை கொண்டு வரலாம்னு சொல்லி பார்க்கும்போது மேப் கென்ட்ரின்னு ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, நியூசிலாந்தோட ஃபாஸ்ட் பவுலர். அவரும் டெத் பவுலர் தான். பட் ஆனால் அவர் ஓவர் இப்போதான் ரீசெண்டாக வேர்ல்டு கப்ல வந்து போட்டு பொழந்தாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ அவரை
இப்போ நான் சொன்ன அந்த 3 பவுலரு இந்த 7 பேட்ஸ்மேனை தவிர்த்துட்டு இந்த ரெண்டு பவுலர் எடுக்கிறதுல தான் சென்னையோட கப்பு கனவு எங்க இருக்கு, எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த 2 பவுலிங்ல தான் இருக்கு. அந்த 2 பவுலிங் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்று மேப் கண்ட்ரிக்கு வாய்ப்பு கொடுத்து விடுங்கள், இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பின் அட்டாக் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல அகீல் ஹுசைனை வைக்கலாம், ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ராகுல் சகார் பார்த்தீங்களா, அவரை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிரசாந்த் வீருக்கும் ராமகிருஷ்ணா கோஷும் நான் வந்து சொன்னல, அவங்க 2 பேர்ல ராமகிருஷ்ணா கோஷை பிரைமரி பவுலராக வச்சு இறங்கலாம். வாய்ப்பு வேற நமக்கு வந்து வேற எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம கிட்ட ஒரு ஹேசல்வுட் மாதிரியோ இல்லை ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரியோ இல்லை ரபாடா மாதிரியோ ஒரு தரமான டெத் பவுலர் நம்ம கிட்ட கிடையாது. அதுதான் உண்மை. அதுதான் மிகப்பெரிய சிஎஸ்கேவோட மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் போது இது ஒரு மிகப்பெரிய பாதகமாக இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேட்ச் ஆரம்பிச்சாதாங்க தெரியும். எப்பயுமே வந்து மேட்ச் ஆரம்பிச்சு சிஎஸ்கே வந்து நீ அவ்வளோ எளிதாலாம் வந்து இடம் போட்ட முடியாது. 2023 ஐபிஎல்ல வந்து நம்ம கப்படிக்கும் போது நம்ம யார் வச்சு நம்ம கப்படிச்சோம்? ஷர்துல் தாக்கூர், தீபக் சஹார், பத்திரானா. இதில் பத்திரானா கூட வந்து நம்ம எக்கனாமிக் பவுலர் சொல்ல முடியாது. கடைசியில் வந்து ஒய்டா போட்டு தயவு கொடுத்து வேற மாதிரி இந்த மாதிரி தேஷ்பாண்டே இந்த மாதிரி எக்கனாமிக் ஹையாக இருக்கிற பவுலர்ஸை வச்சு தான் நம்ம வந்து கப் வின் பண்ணணும். அப்படி இருக்கும்போது எதையுமே வந்து நம்மளால அது ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. பொறுத்திருந்தா பார்க்கணும் இதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது. என்னோட பிளேயிங் லெவன் அப்படிங்கிறது வந்து இதுதாங்க. உங்களோட பிளேயிங் லெவன் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம இந்த சீசன் ஐபிஎல் 2026 முழுசாக ரிவ்யூ பண்ண போகிறோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் கோட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க கிரிக்கெட் சம்பந்தமான செய்திகள் மட்டும் வரக்கூடிய இந்த சேனலை கிரிக்கெட் சம்பந்தமானவர்கள், கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹை பட்டனை முடிஞ்சால் தட்டி விடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.